பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சன் டிவில ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமான ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சீரியல் கூடிய விரைவிலேயே முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த தகவலை உறுதிப்படுத்துற வகையில அதுல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம் தொடர்ந்து அவங்களோட சோசியல் மீடியால அது சம்பந்தப்பட்ட போஸ்டுகளை போட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் மேலும் உறுதிப்படுத்துற வகையில எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கக்கூடிய நடிகை மதுமிதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல இது நம்ம எல்லாரோட இதயத்தையுமே உடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நடக்குது, இதை நம்புறது நம்ம கடினமாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணி போய் தானே ஆகணும். முதல்ல சன் டிவிக்கு நன்றி. மேலும் ஒரு பெரிய நன்றி திருச்செல்வம் சாருக்கு மற்றும் வித்யா மேம்க்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் என்ன இந்த கேரக்டரில் பண்ண முடியும் அப்படின்னு என்னை நம்பினதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. மேலும் என்னோட சக கலைஞர்கள் மற்றும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் அவங்களோட திறமையையும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் அவங்களோட கடின உழைப்பையுமே பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் எனக்கு கொடுத்து அதை மேலும் சிறப்பாக்குனதுக்காக ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்னோட இதயத்திற்கு ரொம்பவுமே நெருக்கமானவங்க. நான் அவங்க எல்லாரையுமே ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீரியலில் நடித்த கனிகா, பிரியதர்ஷினி, ஆக்டர் கமலேஷ், ஹரிப்பிரியா, விபுராமன், சபரி பிரசாந்த், சத்யபிரியா, சத்யதேவராஜன் இப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு நன்றிகளும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அற்புதமான பயணத்தில் என்னோட வாழ்க்கையில் எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பொண்ணாக இருந்தவங்க தான் வைஷ்ணவி அப்படின்ற அவங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் எங்களோட கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர், மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே இலகுவாக இருக்கக்கூடிய அந்த படக்குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் எங்களோட அன்பான வீவர்ஸ், எங்களை உங்களோட சொந்தமாக நீங்கள் அரவணைச்சு உங்களோட அன்பையும் உங்களோட ஆதரவையும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சீரியல் மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இனி அடுத்த ஆண்டுகள் வந்தாலும் இது யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரியலில் இந்த மாதிரியான ஒரு ரோலில் நடித்து ஒரு மேஜிக்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி இது மாதிரியான ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில் வராது அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்படி இந்த குறிப்பிடத்தக்க அட்வென்ச்சரில் இன்றியமையாத ஒரு பகுதியாக இருந்து வாழ்நாள் முழுக்க அதோட நினைவுகள் என்னை நீடிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. அதை உருவாக்கி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இதயம் நிறைந்த ஒரு நன்றியுணர்வோட மற்றும் நேசத்திற்குரிய நினைவுகளோட ஜனனியா நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்ட் மூலமா எதிர்நீச்சல் சீரியல் கண்டிப்பாகவே ஜூன் 8ஆம் தேதி முடிவடைய போகுது அப்படின்ற தகவலை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேர்னி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதிலிருந்து இப்போ பிரிஞ்சு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதையும் உருக்கமாக சொல்லியிருக்காங்க. ஏன் ஆளு ஒரு சைடு நிக்கிறீங்க? என்ன ரீசன்? வேற ஆர்டிஸ்ட், ஏதாவது சீனியர் ஆர்டிஸ்ட், விஜய் அஜித் அந்த மாதிரி கூடுவா? இல்ல அப்படி கூட வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கமலேஷ் சாரோட டாட்டர் பர்த்டே, ஸோ எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவர் செட்ல? ஆப்வியஸா அவர் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இருந்தா சுத்தி கலகலன்னு இருக்கும். அவரை வச்சு நாங்க நிறைய கண்டிப்பா சிரிச்சுட்டு இருப்போம். இல்ல லைக் நிறைய செல்ல பேர் இருக்கிறது அவருக்கு தான் செட்ல. ஆளாளுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருப்போம். எங்களுக்கு அவர் அவர் இருந்தா ஜாலியாக அவரை வச்சு நாங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவரும் நல்லா அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா எந்த மனசுல கலப்படமே இல்லாத மனுஷன், எதனாலும் ஓப்பனா பேசுவாரு, ஓப்பனா இருப்பாரு. ஸோ யூ கேன் பி, நீங்களும் ஓப்பனா இருக்கலாம், உரிமை எடுத்து பேசலாம், உரிமை எடுத்து கலாய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, இவர் அப்படி கிடையாது. ஓகே. எதிர்நீச்சல் டீமே மனசுல கலப்படம் இல்லாத மனிதர்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எதிர்நீச்சல் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு இதை தனியாக சொல்ல தேவையில்ல, டிஆர்பியில் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்நீச்சல் ஒவ்வொரு நாள் ஸ்பெஷலாக ஒவ்வொரு கேரக்டருமே அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் உங்கள் கேரக்டர் கம்மி பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இப்போ எங்களுக்கு குழந்தைங்களுக்கு சீன் வரும்போதெல்லாம் நாங்கள் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இப்போ தாரா நடிக்கும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நாங்கள் முதல்ல எதிர்நீச்சலோட ஃபேன்ஸ், அப்புறம் தான் அதில் நாங்கள் ஆர்டிஸ்ட். அதனால நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் வியூவரும் கூட. ஸோ நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ்
ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க தான் கொடுப்போம். லைக் Okay. we would be really happy for நாங்க அதை லைவா ஃபீல் பண்ணுவோம். நீங்க டிவில பாக்குறத நாங்க லைவா தினம் ஃபீல் பண்ணுவோம். அப்ப எப்படி நாங்க அதை என்ஜாய் பண்ணாம இருப்போம். அண்ட் இதெல்லாம் தாண்டி சார் என்ட்ரி கொடுக்கும்போது 90s கிட் தோல்ஸ் ஃபேன்ஸ் நாங்கலாம். ஸோ அந்த ஃபேன் அந்த மொமெண்ட்டும் அதெல்லாம் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஓகே. அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டோம், இது சாரோட என்ட்ரின்னு சொன்னீங்க. அந்த பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம், அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் மோனிஷா பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ நீ இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற, இனிமேல் தான் அடிச்சு பிடிச்சி வரணும் பொண்ணுங்க அப்புறம் அப்போல்லாம் எவ்வளோ மோட்டிவேஷனலாக இருக்கும். ரொம்ப மோட்டிவேஷன். அண்ட் நானே வந்து இங்க சீரியல் வந்து இந்த பண்ண ஆரம்பிச்சுன்னா என்னோட சில ரைட்ஸே நான் வந்து ஓ ஆமாம்ல லைஃப்ல இந்த இடத்துல நான் இது பண்ணியிருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுன்றதையும் நான் நிறைய ரியலைஸ் பண்றேன். உண்மையாவே ரியல் லைஃப்ல பண்ணக்கூடிய முட்டாள்தனம்லாமோ நமக்கு இதுல வந்து ரியலைஸ் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். சோ நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு லைக் இது கதை தான், இது 100% கதை தான். இது வந்து லைக் இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்டேஜ், பட் ஸ்டில் எங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்துல இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு இன்ஸ்பயரா இருக்கு. ஆளுக்கு ஒரு இது மட்டும் எடுங்க. ஸோ ஒரே ஒரு சீட். இல்ல ரொம்ப ஈஸியா பாட சொல்வீங்களா? நாங்க அதெல்லாம் சிட்டே வேணாம், நாங்க பாடுவோம். அப்ப பாடுங்க, ஃபர்ஸ்ட் பாடிடுங்க. பார்க்கணுமா? ஓடிடுவீங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, நாங்க எப்படி வைப், ஒரு நிமிஷம் நாங்க எப்படி வைப் பண்ணுவோம் நீங்க டீம் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம் ஜாயின் பண்ணுங்க மேம். அக்கா ஓகே ஓகே. அவங்க தாரா நாங்க எப்படி பாடுவோம் தாரா? அன்னைக்கு கார்ல வந்தல என்ன உயிரி எடுத்துட்டாங்க அப்படியா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம் போயிடாதீங்க வேற. இல்ல பழைய ரசனை அப்படி இல்ல மேம். இவங்க சொன்னாங்க நாங்க பாட ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உண்மையா? நான் எங்களுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, அதனால இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண சொல்லுங்க. கட்டு எல்லாம் 8 எல்லாம் இல்ல, 16, 36, 64. அது பாருங்க, எங்க மம்மியை மட்டும் பாட சொல்லுங்க, எல்லாரும் இருக்கதை விட விலை கட்டிரும் அப்படியே. ஓகே ஓகே மேம் இவங்க ரெண்டு பேர் நிறைய சொன்னாங்க எதிர்நீச்சலை பத்தி. நீங்க சீனியரா சொல்லுங்க. என்ன சொன்னாங்கன்னா எதிர்நீச்சல் வந்து இல்ல இவங்க ரெண்டு பேர் நிறைய சொன்னாங்க. எதிர்நீச்சல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நிறைய பெண்களுக்கு உந்துதலா இருக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு. ஸோ நீங்க சீனியரா என்ன மேம் நினைக்கிறீங்க எதிர்நீச்சல் பத்தி? சீனியரான எதிர்நீச்சல் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இவ்வளோ சீரியல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ நாள் எவ்வளோ ஹிட்ஸ், நிறைய ஹிட்ஸ் வந்திருக்கு. எதிர்நீச்சல் இஸ் ட்ரூலி ஆர்கானிக் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அண்ட் அதோட கான்செப்ட்ஸ், அதோட அதில் சொல்லப்படுற சில விஷயங்கள்லாம் வந்து போற வர இடம்லாம் பெண்கள் வச்சுட்டா அவ்வளோதான். அவ்வளவுதான். ஏன் என்ன தூக்கி கட்டிடுவாங்க? காப்பு போட்டிருக்கீங்களான்னா காப்பு இல்லையா? காப்பு இல்லைன்னா மொத்த டீம் ஏன் இவரை மட்டும் அட்டாக் பண்றீங்க? ஏன் அப்படி? பண்ண முடியுமா? பண்றேன். இல்ல மேம், வரும்போதே மொத்த பேர் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பேசுறீங்க. அதனால அன்னைக்கிட்ட ஒரே ஒரு அடி வாங்கி பாருங்க. அப்புறம் நீங்க அன்பானது இருக்கு. என் காதுக்கு பிடிச்சி திருகின வரே. ஐயோ என்னங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குட்டி குழந்தை இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும். கருப்பிருக்கு சார், அப்படியே போயிடும். நியூஸ்ல வர வரைக்கும் விட மாட்டீங்கல்ல? டீம் ரொம்ப நேரமா இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும், இல்ல ஆளுக்கு ஒண்ணு எடுங்களேன். கை வராதா? ஓகே, நீங்க ஒரே ஒரு ஷீட். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste the Daily. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.